குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். அமாவாசைக்கு 3ஆம் நாள் வருவது சந்திர தரிசனம். இன்று மாலை பௌர்ணமி. இந்த மாலை சந்திரனை நீங்கள் தரிசிப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 25 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. 11/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/3/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் தயவுசெய்து அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணிவு கனிவு மிக தேவை. வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. சுய விளம்பரங்கள் தற்பெருமைகள் தயவுசெய்து பேசாதீங்க, அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மேலும் ஆடம்பர செலவுகள் இன்று குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைகள் இருந்தாக்கா, முயற்சிக்கு தடை இருந்தாக்கா அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக குழப்பமான பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயத்தை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான சூழல், ஒரு வெற்றி, ஒரு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய பாராட்டுகளும் மதிப்புகளும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு பாராட்டு புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக காரியங்கள் நாட்டம் அதிகரிக்கும். அதே போல் பொது காரியங்கள் செய்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். பெற்றோர்கள் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. செய்கின்ற வேலையை பதற்றமில்லாமல் திருத்தமாக செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத மறைமுகமான வருமானங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது நல்லது. வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் தன்னை பற்றி பெருமை எடுத்துக்கொள்வதை தயவுசெய்து செய்ய வேண்டாம். ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் கூறுதல் வேண்டாம். அமைதியாக இருக்குங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு. யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் கடக்கல் வாங்கலில் கொஞ்சம் தயவுசெய்து நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் பயணங்கள் வெளிநாடு வெளியூர் போகும்பொழுதும் சர்வ ஜாக்கிரதையாக போவது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்தில் அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதால் எதையுமே திட்டமிட்டு நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பதற்றம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்யணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அடுத்தவருடைய விஷயத்தில், தனிப்பட்ட விஷயத்தில் தயவுசெய்து கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கூறாதீங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து மனம் விட்டு பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு தானாகவே கண்டிப்பாக தேடி வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை மிக அதிகம். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் வழக்கில் இருந்தாங்கன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் இன்றைய உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியும். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்த பயணங்களால் புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம். அதே போல் விற்பனையில் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். தேங்கி இருந்த பொருட்கள், பழைய பொருட்கள் கண்டிப்பாக விற்பனை ஆகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, ஆன்மீக காரியங்களுக்கு செலவிடுவது, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். நீண்ட கால திருமணம் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, உற்றார் உறவினர்கள், தாய் தந்தை எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் உதவிகள் கேட்ட இடத்துல தான் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பெற்ற பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி அறிமுகமாகும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்தாக்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் தன வரவுகள், மறைமுகமான வரவுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து சேரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை மிக ஆழமாக மனதில் இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் கண்டிப்பாக செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய முயற்சி ஏதாவது நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் புதிய வீடு வாங்குதல், சொத்து சுகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பாராட்டுகள், மதிப்புகள் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் பேச்சு கண்டிப்பாக மதிப்பு அளிக்கும். உங்களுடைய பேச்சு அடுத்தவருடைய மனதை மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைய பேச்சு அமையும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உத்தியோகத்தில் சில திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சில சூட்சமைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய வேலையை செய்கிறதுனால மேலதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் பகை எதிரிகள் யாராவது இருந்தாக்கா அதெல்லாம் மறைந்து ஒரு அந்யோன்யம், ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளாக பயன்படுத்திக்கோங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனவரவுகள் குறித்த எண்ணங்கள், எதிர்கால சேமிப்பை திட்டத்தை குறித்த எண்ணங்கள், எதிர்கால வாழ்க்கையை குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் அடிக்கடி வந்து போகும். கணவன் மனைவிக்கிடையே தயவுசெய்து அனுசரித்து போய்ங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வீண் விவாத பேச்சுக்களை வைத்துக்கொள்ள வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தயவு செய்து கூறாதீங்க. வண்டி வாகனங்கள் போது மிகவும் ஜாக்கிரதையாக போவது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இறை வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பாங்க. திடீரென்று பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு வெளிநாடாக இருக்கலாம், வெளியூர் இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவு பெற்றுத்தரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் 100% கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட காலம் மனதில் ஏதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய நெருக்கமான இடத்துல மனம் விட்டு பேசினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஓரளவுக்கு முடிவு வரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசும்போது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசி செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே சமயத்தில் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நாளாக, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் அமைய எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.